வணக்கம் நண்பர்களே. பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு ஒரு மேடை நாடகம் ரொம்ப நாள் முன்னாடி விசு எழுதினது. அதில் ஒரு கேரக்டர், அதாவது அவருக்கு வாழ்க்கையில் பிரச்சனையும் கிடையாது, வசதி இருக்கு, நல்ல கேட்டதெல்லாம் இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த தேவைகளும் கிடையாது. அதுபோல் ஒரு கேரக்டர் அவர் பிரச்சனைக்காக வாழ்க்கையில் ஏங்குவார். இன்னொரு கேரக்டர், அவருக்கு நிறைய பிரச்சனைகள். அந்த கேரக்டர் இவரை சந்திக்கும் போது, சார் ஐ ஹாவ் எ ஸ்மால் ப்ராப்ளம் அப்படிம்பார். உடனே இந்த கேரக்டர் சொல்வார், ஓ யூ ஹாவ் எ ஸ்மால் ப்ராப்ளம், வா வா அதை கொண்டு வா, வில் மேக் இட் பிக் அப்படிம்பார். அதாவது இவருக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வேணும்னு ஏங்குவார். இந்த பிரச்சனைன்னு சொல்கிறோமே, உண்மையில் வாழ்க்கையில் யாருக்கு தான் பிரச்சனை இல்லை? இன்ஃபேக்ட் இவர் பிரச்சனை இல்லைன்னு சொன்னார் இந்த பாரத் மாதாக்கு ஜெயிலில். அவர் பிரச்சனை இல்லாததே அவருக்கு ஒரு பிரச்சனை தான். அப்படி தான் நாம் யோசிக்கணும். ஸோ வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத மனுஷங்களே கிடையாது. அது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இந்த பிரச்சனைன்னு வந்துட்டால் அது எப்படி சுலபமாக நம்ம சொல்யூஷன், அதுக்கு ஒரு சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த சொல்யூஷன் கண்டுபிடிச்சா அதை பர்மனெண்ட்டாக எப்படி ஆக்கணும், பர்மனெண்ட்டாக ஆக்கினா தான் அந்த ப்ராப்ளம் மறுபடியும் நமக்கு வராது. மேனேஜ்மெண்ட்லேயே ஒரு லெசன் உண்டு. அதாவது ஒரு ப்ராப்ளம்னு வந்தான்னா அதோட டீப் ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடணும். அந்த ரூட் காஸ் என்னன்னு பார்த்தானா அதுக்கு ஒரு சொல்யூஷனை இமீடியட்டாக கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த சொல்யூஷனை பக்கா ஆக்கணும், பர்மனெண்ட் ஆக்கணும். பர்மனெண்ட் எதுக்காக ஆக்கணும்னா மறுபடியும் அந்த ப்ராப்ளம் வரக்கூடாது. இந்த சுச்சுவேஷனுக்கு ஆப்டாக ஒரு விஷயம் கண்டப்பட்டது. அதாவது நிஜமாகவே நடந்தது, இது கதை இல்லை. டாடா கம்பெனியை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஜம்ஷெட்பூரில் ஹெட் ஆஃபீஸு. நான் சொல்கிற காலகட்டத்தில் அதுக்கு சிஇஓவாக யார் இருந்தாங்கன்னா த லெஜெண்டரி ரூசி மோடி. ரூசி மோடி என்ன பண்ணுவாராம், அப்பப்போ ஸ்டாஃபுகளை கூப்பிட்டு அவங்க கூட மீட்டிங் நடத்து வரான். எதுக்காகனா ஸ்டாஃப் வெல்ஃபேரை பற்றி பேசுகிறதுக்கு மட்டும் இல்லை, ஸ்டாஃபுக்கிட்டேருந்து நிறைய ஐடியாஸ் கேட்டு போகிறான். கம்பெனியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது நல்ல ஐடியாஸ் கிடைச்சாலும் அதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வரான். இப்படி இருக்கும்போது ஒரு மீட்டிங்கில் ஸ்டாஃப் சொன்னாராம், சார் இது போல் எங்கள் ஸ்டாஃப் டாய்லெட் ரொம்ப மோசமாக பராமரிக்கப்படுறது, இன்ஃபேக்ட் பராமரிக்கப்படுறது இல்லை, அன்ஹைஜீனிக்காக இருக்குது, ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. ஆனால் அதுவே பக்கத்தில் இருக்கிற இந்த ஆஃபீஸர்ஸ் டாய்லெட் ரொம்ப நல்லா பராமரிக்கப்படுறது, ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குது, இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் சார், எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா. ரூசி மோடி கேட்டுட்டு அப்படியா, சரி டோன்ட் வரி, ஐ வில் டேக் கேர் சொல்லிட்டு ஸ்டாஃப் எல்லாம் அனுப்பிச்சிட்டு அதிகாரியை கூப்பிட்டார். அதிகாரியை கூப்பிட்டுட்டு இது போல் ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, ஸ்டாஃப் டாய்லெட் ரொம்ப மோசமாக இருக்கான், நீங்கள் அதை சர்வே பண்ணிவிட்டு எனக்கு அதை சரி பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லுங்கன்னு அதிகாரி போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்துட்டு சொல்கிறார், ஆமாம் சார் ரொம்ப மோசமான நிலைமையில் தான் இருக்குது, அதை சரி பண்ணுறதுன்னா குறைஞ்சது 1 மாதமாவது ஆகும் அப்படிங்கிறார். உடனே ரூசி மோடி சொல்கிறாரு, என்னது 1 மாதமா? நோ 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 நோ, அது வரைக்கும் ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, 1 மாதம்லாம் சரி நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார். இந்த அதிகாரி போனதுக்கப்புறம் ரூசி மோடி என்ன பண்ணுறாரு, ஒரு கார்பெண்டரை வர சொல்கிறார். இந்த கார்பெண்டரை வர சொல்லி ரூசி மோடி என்ன சொல்கிறார், இந்த ஆஃபீஸர்ஸ் டாய்லெட்னு போர்டு இருக்குது பாருங்கள், அந்த போர்டை கழட்டி ஸ்டாஃப் டாய்லெட்டில் மாட்டுங்க, ஸ்டாஃப் டாய்லெட்டில் இருக்கிற போர்டை கழட்டி ஆஃபீஸர்ஸ் டாய்லெட்டில் மாட்டுங்கிறார். அதாவது போர்டை ஸ்வாப் பண்ண சொல்கிறாரு. கார்பெண்டரும் அவர் சொன்ன மாதிரியே ஸ்வாப் பண்ணிட்டு போயிடுறாரு. அடுத்த நான் ஆஃபீஸர்ஸ் வராங்க, பார்க்குறாங்க, கண்டிஷன் ஆஃப் த டாய்லெட் இஸ் வெரி பேட், எப்படி போவாங்க? உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, 3 நாளைக்குள்ள அந்த டாய்லெட்டு கிளீனாக ஆகிறது மட்டும் இல்லை, என்னெல்லாம் ரிப்பேர்ஸ் உண்டோ எல்லாம் பண்ணப்பட்டு பளிச்சுன்னு ஆகிடுறது. அதாவது ஆஃபீஸர்ஸ் டாய்லெட் முதல்ல எப்படி இருந்ததோ அந்த அளவுக்கு இது கொண்டு வந்துடுறாங்க. ரொம்ப க்ளீன் ஆகிடுறது, பளிச்சுன்னு ஆகிடுறது. அவ்வளோதான். இப்போ 2 டாய்லெட்டுமே ரொம்ப சுத்தமாக இருக்குது. அது ஸ்டாஃபும் ஹாப்பி, ஆஃபீஸர்ஸும் அப்பாடா இந்த மோசமான டாய்லெட்லேருந்து நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு அவங்களும் ஹாப்பி. ஸோ 2 டாய்லெட்டுமே நல்லா இருக்குது. இந்த விஷயம் சேர்மேன் ரத்தன் டாட்டா கிட்ட போகிறது. அவர் ரூசி மோடியை ரொம்ப பாராட்டுறாரு, வெரி குட், ரொம்ப நல்ல ஐடியா பண்ணீங்க, இந்த ஐடியானால தான் உடனே குவிக் ஆக்ஷன் கிடைச்சதுன்னு. இதையே கொஞ்சம் அமெண்ட் பண்ணலாமான்னு கேட்டாராம். எப்படின்னு கேட்டதுக்கு, இதோ நீங்கள் பண்ணியிருக்கீங்களே இந்த ஆக்ஷன் பர்மனெண்ட்டாக இருக்கணும், அதனால் ஒவ்வொரு 15 நாளும் இந்த போர்டு இருக்குது பாருங்க, அந்த போர்டை ஸ்வாப் பண்ணிகிட்டே இருங்க, ஸோ தட் 2 டாய்லெட்டுமே எப்போவுமே பராமரிக்கப்பட்டு க்ளீனாக இருக்கும் அப்படின்னாராம். அதே மாதிரி பண்ணினாங்க. அப்புறம் 2 டாய்லெட்டுமே பர்மனெண்ட்டாக க்ளீனாக இருந்துதான். நான் முதல்ல சொன்னேன்னே அதுதான் சார், ஒரு ப்ராப்ளம்னு இருந்தான்னா அது என்னன்னு கண்டுபிடிச்சிக்கணும், அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், அந்த சொல்யூஷனையே பர்மனெண்ட் ஆக்கணும். இப்போது ரூசி மோடி அருமையாக ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாரு, சட்டுன்னு ஒரு ஐடியா பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிச்சாரு. அதே சொல்யூஷனை ரத்தன் டாட்டா அவர்கள் பர்மனெண்ட் ஆக்கிட்டாரு. அதுக்கப்புறம்
அந்த டாய்லெட் பிரச்சனையே அங்கே வரலையா? இதே மாதிரி தான் வாழ்க்கையிலையும் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அந்த பிரச்சனைகளுடைய ரூட் காஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பதட்டப்படக்கூடாது, டென்ஷன் படக்கூடாது. டென்ஷன் படாமல் அதோட ரூட் காஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம்னு நம்ம யோசிக்கணும். சொல்யூஷன் கொடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த சொல்யூஷனையே எப்படி பர்மனெண்ட்டாக பண்ணிடலாம் அப்படின்னு யோசிக்கணும். அப்படின்னா பிரச்சனையை பார்த்து நம்ம பயப்படவே வேண்டாம், டென்ஷன் பட வேண்டாம். பிரச்சனையா, வா வா உன்னை சந்திக்க நான் ரெடியாக இருக்கேன், கம் அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக கூப்பிடலாம். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது உங்கள் SL நானும். வணக்கம்.